வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். அரசின் இனக்குரோத செயற்பாடுகளுக்கு எதிராக அனைத்து தரப்பினரும் அணி திரள வேண்டும் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார். சட்டவிரோத புத்த சிலை திருகோணமலையில் நிறுவப்பட்டமையை கண்டித்து அனைத்து தரப்புகளும் கட்சி பேதங்களை கடந்து எதிர்க்க வேண்டும் எனவும் இனப்பேதங்களை கடந்து தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் இனக்குரோத செயலை எதிர்க்க முன்வர வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள காணொலி பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அவர்களே குறிப்பிடுகின்ற இதுக்கு முதல் கடந்த 76 வருஷமாக ஆட்சியில் இருந்த தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்பட்ட இனவாத அரசாங்கங்களுடைய செயல்பாடுகள் போலேயே தேசிய மக்கள் சக்தியும் செயல்படுகின்றது என்பதை நிரூபித்திருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி மக்கள் மட்டத்திலே வெல்லுவதற்கு அவர்கள் அவ்வகையான ஒரு அடிப்படை மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என்று குறிப்பிட்டு ஆணையை பெற்றிருந்தாலும் கூட அவர்கள் கடந்த 76 வருஷமாக மாறி வந்த ஒவ்வொரு அரசாங்கம் நடந்து கொண்ட போன்றதை இவர்களும் ஒரு இனவாத கோணத்தில் நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை இந்தியாவின் செயல்பாடுகளை மீண்டும் மீண்டும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, சிங்கள முஸ்லிம் மக்களும் இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் கண்டித்து இதுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். அதே போன்று அனைத்து தமிழ் மக்களும் கட்சி பேதங்களுக்கு அப்பால இந்த மோசமான மக்கள் வழங்கின அமோக ஆணைக்கு எதிராக செயல்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு எதிராகவும் அதே போன்று இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு எதிராகவும் குரல் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பேரினவாதம் எந்த வகையிலே செயல்படும் அந்த பேரினவாதத்தை நாங்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தெற்கை சார்ந்த தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய தரப்புகள் ஊடாக ஒழிக்க முடியாது. அது நேரடியாக மக்களுடைய பங்களிப்பு இல்லாமல் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளை வைத்துக் கொண்டு வந்து அதை முடிக்க முடியாதென்றது தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்ற ஒரு இடத்திலே சரியாக சிந்திக்கக்கூடிய இனவாதத்தை நிராகரிக்கக்கூடிய அனைத்து மக்களும் அணி திரண்டு இந்த செயல்பாடுகளுக்கு முடிவு கட்டணும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். இது வெறுமனே தமிழ் மக்களுக்கு உரித்தான விஷயம் அல்ல. சிங்கள முஸ்லிம் மக்களும் தங்களோட மனசாட்சியை தொட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணம். இனவாத செயல்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே அணிதிரள வேணும் என்று நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அந்த வகையிலே வருகின்ற ஒரு சில நாட்களுக்குள்ளே அனைத்து தரப்பினரும் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை திட்டத்துக்கு நாங்கள் இணங்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் நாளை மறுதினம் சந்திப்பு இடம்பெறவுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியினருக்கும் இடையில் நாளை மறுதினம் வியாழக்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நேரடி பேச்சு நடைபெறவுள்ளது. தம்முடன் பேச்சுக்கு நேரம் ஒதுக்கி தருமாறு தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பதில் பொதுச் செயலாளர் MS சுமந்திரன் ஆகியோர் ஒப்பமிட்டு அனுப்பி வைத்த கோரிக்கை கடிதத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்புக்கு ஜனாதிபதி செயலகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சந்திப்புக்கான தினத்தையும் நேரத்தையும் ஜனாதிபதி செயலகம் நேற்று MS சுமந்திரனை தொடர்பு கொண்டு அறிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் சார்பில் அதன் பதில் தலைவர் பதில் பொதுச் செயலாளரோடு கட்சியின் 8 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சந்திப்பில் பங்கு பெற்ற உள்ளனர்.
இனப்பிரச்சினைக்கு தீர்வு, மாகாண சபை தேர்தல், 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல் மற்றும் திருகோணமலை கடற்கரையில் அமைக்கப்பட்டு வரும் பௌத்த வணக்கஸ்தலம் மற்றும் அங்கு அடாத்தாக நிறுவப்பட்ட புத்த சிலை ஆகியவை உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து தமிழரசு கட்சியினர் இந்த சந்திப்பில் ஜனாதிபதியிடம் வலியுறுத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக கடத்தி செல்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கடல் வழியாக கடத்தி செல்வதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் 4.5 கோடி மதிப்புள்ள 1 கிலோ 500 கிராம் எடை கொண்ட ஐஸ் போதைப் பொருள் எஸ்பி பட்டினம் அருகே வைத்து தனியார் பேருந்திலிருந்து சுங்கத்துறை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடத்தல் சம்பவங்களை தடுப்பதற்காக இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை பகுதியில் இலங்கை கடற்படை மற்றும் இந்திய கடலோர காவல் படையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் கடலோர பகுதியில் இருந்து இலங்கைக்கு கடல் வழியாக ஐஸ் போதைப் பொருள் கடத்தப்பட இருப்பதாகவும் ஐஸ் போதைப் பொருள் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள் தனியார் பேருந்தில் கொண்டு வர இருப்பதாகவும் ராமநாதபுரம் சுங்கத்துறை துணை ஆணையருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் சுங்கத்துறை அதிகாரிகள் ராமநாதபுரம் கிழக்கு கடற்கரை சாலையான மீமிசல் எஸ்பி பட்டினம், தொண்டி, மோர்பண்ணை, தேவிப்பட்டினம், காரங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது தனியார் பேருந்து ஒன்றை சுங்கத்துறை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி சோதனை செய்த போது பயணிகள் அமரன் இருக்கைக்கு கீழே பை ஒன்றை எடுத்து சோதனை செய்த போது அதில் ஐஸ் போதைப் பொருள் இருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து ஐஸ் போதைப் பொருள் பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பேருந்தில் இருந்த பயணிகளிடம் அந்த பை குறித்து விசாரித்த போது யாரும் அந்த பைக்கு உரிமை கோராததால் பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் இருவரையும் ராமநாதபுரத்தில் உள்ள சுங்கத்துறை அலுவலகத்துக்கு விசாரணைக்கு வருமாறு உத்தரவிட்டு ஐஸ் போதைப் பொருளை ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்துக்கு எடுத்து வந்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்த ஐஸ் போதைப் பொருளை எடையிட்டு பார்த்தபோது அதில் 1 கிலோ 500 கிராம் ஐஸ் போதைப் பொருள் இருந்துள்ளது. இதன் சர்வதேச மதிப்பு 4.5 கோடி என சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஐஸ் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் யார் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் மழை படிப்படியாக குறைவடையும் எனவும் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாவனா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் இன்று இரவு முதல் படிப்படியாக மழை குறைவடையும். மத்திய, மேற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கு தற்போது கிடைக்கும் மழை நாளை வரை தொடரும். மீண்டும் எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் கிடைக்கவிருக்கும் கனமழையை எதிர்கொள்ள தயாராகுவோம். குறிப்பாக எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கும் மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இந்த மழை ஒரு புயல் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தோடு தொடர்புடைய மழை என்பதனால் மிக வேகமான காற்று வீசுவதோடு தொடர்புடைய மழையாக இருக்கும். இதனால் சமுத்திர பகுதிகளின் நீர்மட்டம் உயர்வாக இருக்கும் என்பதனால் கிடைக்கும் மழைநீர் இயற்கையான ஈர்ப்பு விசை செல்வாக்கினால் கடலை சென்றடைய மிக தாமதமாகும். எதிர்வரும் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கனமழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது என பேராசிரியர் நாவனா பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்திற்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் விடுத்த வேண்டுகோளுக்கிணங்க சந்திப்பு இடம்பெற்றது. 2022 வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரம் தற்போது ஸ்திரமடைந்துள்ளதாகவும் அந்த ஸ்திரத்தன்மையை பேணுவது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் எனவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி அதற்காக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஆதரவு வழங்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். பிரஜைகளின் நல்வாழ்வுக்கு சிறந்த சுகாதாரத்துறை மிகவும் முக்கியமானது என்பதனையும் அது அரசாங்கத்தின் முதன்மையான குறிக்கோள் என்பதனையும் ஜனாதிபதி வெளிப்படுத்தினார்.
மருத்துவர்கள் உள்ளிட்ட தொழில் நிபுணர்கள் பெற வேண்டிய வசதிகளை குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தால் சமர்ப்பிக்கப்படும் பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். நீங்கள் கேட்பவராகவும் நான் கொடுப்பவராகவும் இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சுகாதாரத்துறையில் முக்கியமான மனித வளமாக விளங்கும் மருத்துவர்கள் மற்றும் வைத்திய நிபுணர்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் அவர்களின் பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகளை ஜனாதிபதியிடம் முன்வைப்பதே இந்த கலந்துரையாடலின் நோக்கம் எனவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டது. இதன்போது பரிந்துரைகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து ஜனாதிபதியுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச, தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி, சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங்க உட்பட சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நிரந்தர வேலை திட்டம் ஒன்றை தயாரிப்பது குறித்து ஆராயப்பட்டுள்ளது. உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முறையான வேலை திட்டத்தை உருவாக்குவது குறித்து நேற்று விவசாயிகளுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க ஆகியோரின் தலைமையில் விடயங்கள் ஆராயப்பட்டன. நெட் பயிற்சிகை தொடர்பில் நீண்ட காலமாக கவனம் செலுத்தி நெல் விவசாயத்தை பாதுகாக்க திட்டம் வகுக்கப்பட்டுள்ள போதிலும் நாட்டில் ஏனைய பயிர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட திட்டம் இதுவரை வகுக்கப்படவில்லை என அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்தார். உள்ளூர் பெரிய வெங்காய விவசாயிகளின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட திட்டம் தயாரிக்கப்படுவது இதுவே முதன்முறை என குறிப்பிட்ட அமைச்சர் KD லால்காந்த தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் அனைத்து விவசாயிகளும் பாதுகாப்பதும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாகும் என தெரிவித்தார். பெரிய வெங்காய விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதேவேளை நுகர்வோர் கொள்வனவு செய்யக்கூடிய விலைக்கு வெங்காயத்தை பெறுவதற்கான வாய்ப்பை வழங்குவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. துல்லியமான தரவுகளின் அடிப்படையில் அது தொடர்பிலான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் KD லால்காந்த தெளிவுபடுத்தினார். தாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு குறிப்பிட்ட திட்டத்தில் முதன்முறையாக தலையிட்டதற்காக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்த விவசாயிகள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாக குறிப்பிட்டனர். இந்த கலந்துரையாடலில் விவசாய மற்றும் கால்நடை வளங்கள் பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரத்ன, விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்க, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, விவசாய பணிப்பாளர் நாயகம் WARD விக்ரமராட்சி மற்றும் விவசாய திணைக்கள சிரேஷ்ட அதிகாரிகள், பெரிய வெங்காய விவசாயிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் விவசாயிகள் பங்கேற்றனர். மன்னார் நகரசபையின் பாதீடு 4 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. மன்னார் நகரசபையின் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு நேற்று 4 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆதரவாக 9 வாக்குகளும் எதிராக 5 வாக்குகளும் பதிவு செய்யப்பட்டதுடன் 2 உறுப்பினர்கள் அமர்வில் கலந்து கொள்ளவில்லை. மன்னார் நகரசபையின் பாதீடு சபை தவிசாளர் டேனியல் வசந்தன் தலைமையில் நேற்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. பாதீடு வாசிக்கப்பட்ட வேளை சில உறுப்பினர்களால் பாதீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் பகிரங்க வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு 4 மேலதிக வாக்குகளால் பாதீடு நிறைவேற்றப்பட்டது. வாக்களிப்பு நிறைவில் எதிராக வாக்களித்தவர்களில் மான் சின்னத்திலான தமிழ் மக்கள் கூட்டணியின் 2 உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். எமது நகரசபையின் நோக்கங்கள், செயற்பணிகள் என்ற ரீதியில் அனைத்து வாழ்வாதார வசதிகளுடன் தூய்மையான, எழில்மிகு, வளமான பிரதேசத்தை உருவாக்கி நகராட்சி மன்றத்தின் சேவையின் அதி உச்ச பயனை நகர மக்கள் பெறக்கூடியவாறு சுகாதார சேவைகள், கட்டிடம், வீதிகள், வடிகால் அமைப்பு போன்ற பௌதீக அபிவிருத்தியை நோக்கிய பௌதீக திட்டமிடல் சேவைகள், தண்ணீர் சேவைகள், பொது பயன்பாட்டு சேவைகள், நலன்புரி சேவைகள் மற்றும் அவசியமான திண்மக்கழிவு முகாமைத்துவம் மற்றும் தீ அணைப்பு போன்ற சேவைகளை
சேவையின் தேவை கருதி விரைவாகவும் வினைத்துடனும் வழங்குவது எமது பிரதான கடமையாகும். சபை நிதியிலிருந்து இரட்டை தொகுதி வட்டாரங்களாக உப்புக்குளம் மற்றும் எழுத்தூர் வட்டாரங்கள் ஒவ்வொன்றுக்கும் தலா 20 மில்லியன் தொகையும், ஏனைய 5 வட்டாரங்கள் ஒவ்வொன்றுக்கும் தலா 10 மில்லியன் தொகையுமாக மொத்தம் 90 மில்லியன் தொகைக்கு அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இவ்வேலை திட்டங்களுக்கான நிதியானது 2026ஆம் ஆண்டு பாதுகாட்டின் மூலம் 2025ஆம் ஆண்டு அபிவிருத்தி நிதி ஒதுக்கத்தின் மூலமும் ஏற்பாடு செய்யப்படும். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து விரைவில் மக்கள் கருத்து கோரப்பட உள்ளதாக நீதியமைச்சர் நாணயக்கார தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக கொண்டுவரப்பட உள்ள புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் தொடர்பில் விரைவில் மக்கள் கருத்து கோரப்பட உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சுக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். මේ වසර තුළ අධිකරණ වෙත ලබා දීමට ප්‍රසම්පාදන කටයුතු මේ දවස්වල පවතිනවා. நாட்டில் புதிய சட்டங்கள் மற்றும் சட்டங்களை திருத்துவது குறித்து விசேட நிபுணர்களின் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய தற்போது 14 விசேட நிபுணர்கள் குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம், ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை கட்டுப்படுத்தல், சட்டத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட செயற்பாடுகளுக்காக இந்த விசேட நிபுணர் குழுக்கள் செயற்படுகின்றன. அதற்கமைய பயங்கரவாத தடை சட்டத்தின் திருத்தம் செய்து புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல வரைவு விசேட நிபுணர் குழுவினால் தன்னிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அது தற்போது தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. அதற்கமைய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் குறித்து வெகு விரைவில் மக்கள் கருத்து கோரப்பட உள்ளது. அதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாய்களை புதைப்பதற்காக 100 மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப திசாநாயக்க தெரிவித்தார். இந்த அரசாங்கம் நாய்களை புதைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப திசாநாயக்க தெரிவித்தார். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலாத்துறை மற்றும் வெளிவிவகார அமைச்சுக்கான வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த அரசாங்கம் நாய்களை புதைப்பதற்காக 100 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. அதே போல மனிதர்கள் இறந்தாலும் அவர்களை புதைப்பது என்பது ஒரு வேலையே. இங்கு பதுளையை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கின்றனர். பதுளை மீக ஹஹிபுலா பிரதேச செயலக பிரிவில் உள்ள மீக ஹிபுலாவில் இருந்து பிடமாறுவுக்கு சென்று வர 3 மணத்தியாலங்கள் செல்லும். பின்னர் அங்கிருந்து மீண்டும் மீக ஹிரேபுலா வர 3 மணத்தியாலங்கள் செல்லும். திடீர் மரண விசாரணை அதிகாரி ஒருவர் மீகபுகிலவுக்கு இருந்து பிடமாறுவுக்கு சென்று வர வேண்டும். பதுளையில் சில இடங்கள் இருக்கின்றன. விசேடமாக எல்ல பிரதேச செயலர் பிரிவில் தொடங்குள்ள இலுப்பிலச உடவாடிய என்ற கிராமங்கள் உள்ளன. அங்கு மரத்திலிருந்து விழுந்து அல்லது பாம்பு கடித்து காயமடைந்தால் கயிறு கட்டி தூக்கி கொண்டுதான் செல்வார்கள். திடீர் மரண விசாரணை அதிகாரிக்கு 1000 ரூபாய் தான் செலுத்துகின்றார்கள். உண்மையில் இக்காலத்தில் 1000 ரூபாய்க்கு எரிபொருள் நிரப்பி வாகனத்தில் சென்று வர முடியாது. எனவே இந்த கொடுப்பனவை குறைந்தபட்சம் 3000 ரூபாவாக அதிகரிக்குமாறு நீதியமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். பின்னர் மரணம் அடைந்தவரை தூக்கி கொண்டு மீண்டும் பதுளைக்கு கொண்டு செல்ல வேண்டும். பதுளையை பொது மருத்துவமனையில் வைத்துத்தான் பிரேத பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். திடீர் மரண விசாரணைக்கு அதிகாரி ஒருவருக்கு பதுளைக்கும் அவரது ஊருக்கும் செல்ல 2 நாட்கள் ஆகும். எனவே இது தொடர்பில் முறையான தீர்வு ஒன்றை பெற்றுக் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.